சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். ஸோ நான் வந்து குரான்ல பெண்கள் அப்படிங்கிற 4வது அத்தியாயத்துல 15ல இருந்து பார்க்க போறோம். ஸோ இதுல எனக்கு ஒரு டவுட்டும் இருக்குது. ஸோ முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அதை கமெண்ட்ல தெளிவுபடுத்துங்க. என்னன்னா, மகர்னா ஆண் வீட்டார் அல்லது ஆண் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறது காசு நம்ம இங்க பெண் வரதட்சணை கொடுக்குற மாதிரி அது பெண் வீட்டார் தான் கொடுப்பாங்க இல்லையா இங்க. ஸோ அந்த மாதிரி ஆண் வீட்டார் கொடுப்பாங்களா அல்லது ஆண் கொடுப்பானா அல்லது யார் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லையா? ஆனால் யாருக்கு கொடுப்பாங்க? அந்த பொண்ணுக்கு கொடுப்பாங்களா, பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு கொடுப்பாங்களா? ஏன்னா பொண்ணு இவன் கூட வாழ வரப்போகுது. அப்ப அந்த காசு அப்பா அம்மா வச்சுக்குவாங்களா அல்லது இந்த பொண்ணே வச்சிருப்பாளா? இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்ணோட அப்பா அம்மா கொடுத்து அனுப்புவாங்க வரதட்சணையாக. டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வரதட்சணை காசுலாம் வாங்கிட்டு தான் வருவா. அது ஒரு விதத்துல இந்த பெண்ணுக்கு சேஃப்டி. ஆனா இதெல்லாம் டைவர்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி கிடையாது இல்லையா? சோ இப்ப அது அப்படி ஆகுது. ஸோ அதுவும் சில சமயம் கொடுக்க முடியாதுன்னு பிரச்சனை பண்ணாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த மகர் அப்படின்னு ஆண் பெண்ணுக்கு கொடுக்குற காசு பெண் கையில கொடுப்பாங்களா? அதாவது பெண் கூடவே அது இருக்குமா? அல்லது பெண்ணுடைய வீட்டார்கிட்ட கொடுத்துடுவாங்களா? அப்பா அம்மா அவங்க செலவு பண்றது கொடுப்பாங்களா? அல்லது பெண்ணுக்காக அவங்க எதுலயாவது போட்டு வச்சிருப்பாங்களா? ஏன்னா இது வந்து அரபு நாட்டு நடைமுறைக்கும் இங்க இருக்கிற நடைமுறைக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும் முஸ்லிம்களுக்குள்ளேயே. பட் இப்போதைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. ஏன்னா அதுல ஏன்னா நான் கேள்விப்பட்டது இதுக்கு முன்னாடி என்னன்னா, அப்பா அம்மா கிட்ட கொடுத்துருவாங்க அப்படிதான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் அது வந்து பெண்ணை காசு கொடுத்து வாங்குற மாதிரி அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கு. பட் இது பொண்ணுகிட்டே கொடுப்பாங்களா? ஏன்னா பொண்ணுகிட்ட கொடுத்தா அப்படி சொல்ல முடியாது, விக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதை கண்ணியமாக அழைச்சிட்டு வர மாதிரி தான் அது கணக்கு. ஏன்னா எப்படியா இருந்தாலும் கணவன் சம்பாதிக்கிற சாப்பாட்டை தானே பெண் சாப்பிட போறா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்குது. வெளியிலயும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். முஸ்லிம் நாடுகள்லயும் வெஸ்டர்ன்ல தான் அது மாறிடுச்சு. சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து 15ல இருந்து பார்க்க போறோம். படிங்க சிஸ்டர். மேலும் உங்கள் பெண்களில் மானக்கேடான செயலை செய்தோர் அவர்கள் மீது அதை நிரூபிக்க உங்களிலிருந்து 4 நபரை சாட்சிகளாக கொண்டு வாருங்கள். அவர்கள் அதற்கு சாட்சியம் கூறினால் அப்பொழுது அவர்களை மரணம் கைப்பற்றிவிடும் வரையில் அல்லது அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும் வரையில் அவர்களை வீடுகளில் தடுத்து வையுங்கள். மானக்கேடான செயல்ன்றது காமம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். சோ அப்படி பண்றாங்க அப்படின்னா அதை 4 பேரு சாட்சி சொல்லணும். சாட்சி வச்சுட்டு யாரும் இதை பண்ண மாட்டாங்க இல்லையா? இது யாருக்கும் தெரியாம தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க. சோ ஏன் சாட்சி சொல்றாங்க? ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்நிய ஆணோட பேசினாலே இது அதுக்காக தான் அப்படின்ற ஒரு முடிவு இருக்கிறதுனாலதான் அந்நிய ஆணோட பேசக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஈரான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ஈரான்ல இருக்கா தெரியல. சோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. சோ அப்படி 4 பேர் சாட்சி சொல்லிட்டாங்க அப்படின்னா இறக்குற வரைக்கும் அவங்க ஹவுஸ் அரெஸ்ட் தான், வீட்டை விட்டே வெளில வரக்கூடாது அப்படின்றாங்க. சோ மொத்தத்துல பாத்துக்கிறவனுக்கு தான் அது தண்டனை. அந்த பொண்ணு ஜாலியா எப்படியா இருந்தாலும் அந்த பொண்ணு வீட்டுலதான் இருக்க போகுது இல்லையா? கல்யாணம் ஆகி கணவன் வீட்டுல இருக்க போறா, தூய்மையா இருக்க போறா. இதுக்கப்புறம் காமம் இல்லாம ஒரு விதத்துல இது அந்த பொண்ணுக்கு நல்லதுதான். சரி, அடுத்தது வந்து அவங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்தால் புரிந்தால் அல்லாஹ் நாடினால் அவங்களுக்கு இருக்க நன்மை ஒரு அது. வாய்ப்பு. கரெக்ட். ஆனால் அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை உண்டாக்கும் வரையில் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. ஒருவேளை அந்த பெண்ணையும் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்ட்டு யாராவது வந்தாங்கன்னா அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வீட்டுல தடுத்து வையுங்கள்ன்றாங்க. வழக்கமாவே ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்ல பெண்கள் வந்து வெளியில வருவாங்க. பட் இருந்தாலும் வெளியில வந்த மாதிரி கணக்கு கிடையாது இல்லையா? ஃபுல்லா இழுத்து போட்டு மூடிட்டு தான் வரப்போறாங்க. அது கூட வரக்கூடாது, வீட்டிலே இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து இன்றைய கால சூழ்நிலையில ஆணும் பெண்ணும் நினைத்தால் திருமணம் ஆனா கூட என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சட்டங்கள் வந்து உலக ரீதியாக நிறைய இடங்கள்ல இருக்குது, முஸ்லிம் நாடுகளை தவிர்த்து. அவர்களுக்கு இது நெகட்டிவாக தெரியும். ஆனால் இதுல என்ன ஒரு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா, இது ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்னுவாங்க. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து
அந்த ஞானசேகரன்றவர் வந்து அந்த சகோதரியை பலாத்காரம் பண்ணது, மிரட்டி வீடியோ காட்டி மிரட்டி பலாத்காரம் பண்ணதும் இல்லாம மீண்டும் வரணும், ஒரு சார் கூட வேற வரணும், இப்படி எல்லாம் சொன்னது வந்து முதல் முறையில்ல, பல பெண்கள் கிட்ட அப்படி நடந்திருக்கிறாருன்றாங்க. ஏன்னா அது ஒரு பழக்கம் ஆயிடும். ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ருசி கண்ட பூனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மீண்டும் மீண்டும் அதுக்கு பழக்கமாகும். சோ அப்படி மீண்டும் அவங்க தவறு செய்யக்கூடாதுன்றதுக்காக இந்த ஹவுஸ் அரெஸ்ட். வெளியில போனாங்கன்னா அந்த பழக்கம் வந்துடும்ட்டு. சோ அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நல்லதுன்னு எடுத்துக்கலாம். சரி, அடுத்தது படிங்க சிஸ்டர். உங்களில் இருவர் அம்மானக்கேடானதை செய்துவிட்டால் அவ்விருவரையும் துன்புறுத்துங்கள். அவ்விருவரும் பச்சாதாபப்பட்டு அதிலிருந்து விலகி இருவரும் ஒழுங்காக நடந்து கொண்டால் அவர்களை விட்டுவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவனாக மிக கிருபையுடையவனாக இருக்கின்றான். சோ இருவருக்கும் தண்டனை கொடுக்க சொல்றாங்க. சாட்டையால எல்லாம் அடிப்பாங்க. இதுக்குதான் கடுமையான தண்டனையே கிடைக்கும். இந்த திருமணம் மீறிய உறவுன்றாங்க, அதுக்கு பயங்கரமா, அல்லது திருமணத்திற்கு முன்பே இந்த மாதிரி காமத்துல ஈடுபட்டா இது மாதிரி தண்டனை கிடைக்கும். அவங்க மனம் திருந்தனா விட்டுடுங்கன்றாங்க. அவங்க மனம் திருந்திட்டாங்கன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது தெரியல இல்லையா? மனசு உள்ள என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும்? ஏன்னா நிறைய இந்த கள்ளத்தொடர்புல எல்லாம் வந்து நான் அப்படி எல்லாம் பண்ணவே மாட்டேன், கதறி சத்தியமெல்லாம் பண்ணிட்டு டக்குன்னு மறுபடியும் போயிடுவாங்க. சோ அதனால இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இயேசு சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே விபச்சாரம் தான் பண்றாங்க, ஆண்களும் பெண்களும் இல்லையா? ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்றேன்ற. சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த சட்டம் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்ல கடுமையான சட்டம் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த சட்டம் இல்லைன்னா அவங்க கண்டிப்பா மீறிடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது. இல்லைன்னா ஏன் சட்டம் போட போறாங்க இல்லையா? ஒரு சட்டம் கடுமையாக்கப்படும் போது ஏன் இப்ப சென்னையில வந்து பாத்தீங்கன்னா, நாங்க காலேஜ் படிக்கும்போது ஏதோ ஒரு அத்துமீறல் நடந்திருக்கும் போல இருக்கு பஸ்ல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இதுதான் நினைக்கிறேன், ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தன் பைக்ல போகும்போது அவ துப்பட்டாவை பிடிச்சி இழுத்தான், ஒரு டீஸ் பண்ற மாதிரி. கட்சியில அந்த பொண்ணு விழுந்து இறந்துட்டாவ. ஸோ அதனால அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகி அப்ப போய் இதுல எல்லாம் கூட பிரிச்சாங்க. பஸ்ல எல்லாம் முதல் பாதி அப்படியே கம்பியில போட்டுருவாங்க. முதல் பாதி பெண்கள் வருவாங்க, கணவன் மனைவி வந்திருந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, ஆண்னா பின்னாடி தான் வரணும். அப்படி இருந்துச்சு. ஸோ அப்ப அந்த தண்டனை அந்த மாதிரி கடுமையா மனிதனுடைய மனம் மோசமாகும் போது சட்டங்கள் கடுமையாக்கப்படுது. சோ அந்த மாதிரி இப்ப மனிதனுடைய மனம் மோசமா இருக்குது. அந்த பெண்ணுடைய குரலை கூட அந்நியன் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் சட்டம் போட்டிருக்கிறாங்கன்னா, அந்த குரல் கூட ஆணை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால அதை பண்ணக்கூடாதுன்றான். ஆனா இது நாம இல்ல நம்மை அதுல இருந்து வெளியில வர வைக்கணும், சக்தியை வளர்த்துக்கணும். மற்றவர்களை நீ பண்ணக்கூடாதுன்னா அதுதான் மனிதர்கள் உருவாக்கிய மதங்கள். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என் நினைவுல இரு, உன்னை ஆத்மான்னு உணர்ந்து, நீ அழியக்கூடிய உடம்பு கிடையாது. ஏன்னா இதே பூமி 5000 வருடத்திற்கு முன்பு சொர்க்கமாக இருந்தது, குறிப்பாக பாரத பூமி. அங்க எல்லாரும் அவ்வளவு அழகா இருப்பாங்க, யாரும் புர்கால போட்டெல்லாம் மறைஞ்செல்லாம் இருக்க மாட்டாங்க, நிறைய நகைகள் வேற இருக்கும், அவங்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க. சோ அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சின்ன சலனம் கூட இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையில கூட காமம் இருக்கு. கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவார். அந்த அளவுக்கு பரிசுத்தமாக, குழந்தைகளை விட பரிசுத்தமாக அவங்க இருந்ததுக்கு காரணம் அவங்களுடைய கவனம் ஆத்மாவில். இந்த பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற அந்த உயிராகிய நான் இந்த கண் வழியா பாக்குறேன், வாய் வழியா பேசுறேனே தவிர இந்த கண்ணோ உடம்போ நான் கிடையாது. இது எனக்கு நிரந்தரம் கிடையாது. நான் தான் நிரந்தரம். நான்ன்றது ஆத்மா. இது என்னுடைய உடம்பு. நான் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி. ட்ரெஸ் அழுக்கான கட்டிட்டு வேற ட்ரெஸ் போடுற மாதிரி இந்த உடம்பு நோய், வயோதிகம் இதெல்லாம் வந்துச்சுன்னா கட்டிட்டு அது வேற உடம்பு எடுத்துடும். இந்த உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் இருந்ததுனாலதான் இன்னைய வரைக்கும் பாரதத்துல மறுஜென்மம் பற்றிய ரகசியம் தெரிந்து வேற எந்த மதத்தினருக்கும் அது தெரியாம இருக்குது. ஆனா மதத்தில் இருக்குது, குரான்ல இருக்கு, பைபிள்ல இருக்கு, மறுஜென்மம் இருக்குது. அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்ல. இந்த இப்பயே போக போக பாத்தீங்கன்னா வரும். சரி,
ஆஹ் எது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சிஸ்டர்? 16 பார்த்துட்டோம் 16 பிரதர். பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, அப்ப அப்படி சொர்க்கத்தில் தூய்மையா இருந்தது காரணம் ஆத்மான்ற கவனம், ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்த்துமே தவிர அந்த பூர்வ மத்தியை தாண்டி அவர்களுடைய பார்வை போகாது. அப்படின்னா முகமே தெரியாதானா? தெரியும். ஆனா இப்ப கார் பாக்குறீங்க, கார் தெரியும். ஆனா நீங்க யார் கூட பேசுவீங்க? கார் டிரைவர் சீட்ல இருக்கிற டிரைவர் கூட தான் பேசுவீங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா. அந்த மாதிரி இயக்குறது யாருன்றது உங்களுக்கு அங்க கவனம் இருந்துகிட்டே இருக்கும். சோ அதனால உடல் கவர்ச்சியிலோ வெளி உலக கவர்ச்சியிலோ எதுலையுமே மயங்க மாட்டாங்க. குறிப்பாக நான் ஆத்மான்றது அந்த கவனம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆனந்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். சோ அந்த ஆனந்தத்துல அவங்க மூழ்கி இருக்கிறதுனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாம இருந்துச்சு. ஏன்னா விரக்தி அடையும் போதுதான் வெளி உலக விஷயத்தை தேடி அலையும் மனம். அது ஆனந்தமா இருக்கும்போது எதையும் தேடி அலையாது. ஆனா இங்க ஆனந்தத்தை கொடுக்கிற எல்லாமே வெளியில ஆனந்தத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கும். உங்க கைக்கு வந்த உடனே ஆனந்தம் கொடுக்கறது நின்னுடும். என்னடா மேஜிக்ன்னு தோணும். சோ இதை வந்து சமீபமா ரஜினிகாந்த் அவர்களை ஒரு பேட்டியில விஜே அர்ச்சனா வந்து கேக்குறாங்க, சார் இந்த முதல்ல நீங்க இந்த எம்ஜிஆர், சிவாஜி இவங்க கட் அவுட் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி கட் அவுட் வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா கரெக்ட் தான் அப்படி நினைச்சேன். ஆனா அப்படி நிஜமாலே வைக்கும்போது இங்க வச்சா நல்லா இருக்கும்னு ஒரு நான் கற்பனை பண்ண பாத்தீங்களா, அந்த போதை வச்சதுக்கு அப்புறம் இல்லைன்ற. எல்லாமே அப்படிதான், புகழ், பணம், கல்யாணமும் அப்படிதான்றாரு. உழுந்து வந்து சிரிக்கிறாங்க. சோ இதுதான் உண்மை இல்லையா? மாயா வந்து அப்படி அப்புறம் கல்யாணம் ஆனது பிறகு என்ன ஆகுது? கள்ள தொடர்பு. அவ அவ கிடைச்சிட்டா உலகமே அதுக்கு தடையா இந்த மனைவி இருக்கிற, அவளை கொலை பண்ணணும், அல்லது கணவன் இருக்கிறான் கொலை பண்ணணும், அந்த அளவுக்கு அழிச்சிட்டு போகுது. இந்த புத்தியை மயக்கிறது தான் சாத்தானுடைய வேலை. சோ அதை புரிஞ்சுக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு போதையில இருக்கிறாங்க இல்லையா? இப்ப இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை அப்படின்னா, முஸ்லிம் மதம் வந்து பெண்ணுக்கு நல்ல உரிமை கொடுக்குது, பாதுகாப்பு தான் கொடுக்குதுன்னா, ஆண் 4 கல்யாணம் பண்ணலாம்னா ஏன் பெண் பண்ணக்கூடாது? அதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது இல்லையா? ஒண்ணு என்ன பண்ணிக்கணும், ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லி விட்டா பிரச்சனை கிடையாது. இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாது. ஆண் பண்ணிக்கலாம், பெண்ணுனா டைவர்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணிக்கணும். அப்ப இது கொஞ்சம் வித்தியாசமா வருது இல்ல? பட் இங்க இந்தியாவுல உலகம் ஃபுல்லா மற்ற இடங்கள்ல எல்லாம் டைவர்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும் இல்லையா? முஸ்லிம் மதத்துல மட்டும்தான். ஆனா அதுவும் யாரும் அதிகமா அந்த மாதிரி பண்றது கிடையாது. இந்தியா மாதிரி நாடுல மேபி பணக்கார நாடுகள்ல பண்ணலாம். சரி, அப்ப இங்க வந்து என்ன ஆகுது? 2500 வருஷம் கழிச்சுன்னா உடம்புன்னு நினைச்சிடறோம், ஆத்மான்றதை மறந்துடுறோம். வெளி உலக விஷயத்துல புத்தி தடுமாற ஆரம்பிக்குது. அப்பதான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறோம். அப்ப காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு வந்துடுச்சு. எப்படி வந்துச்சு? கற்பழிப்பு அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. கள்ளத்தொடர்பு அந்த மாதிரி போயிடுச்சு. அவனுக்கு ஒரு ஒரு நியாயம் இல்லையா? ஏய் நீ நல்லா படிச்சுட்டல்ல, நீ வேலைக்கு போ, சொத்தெல்லாம் எனக்கு தான். இப்படி எல்லாம் அவங்க நியாயப்படுத்திக்கிறாங்க தன்னை. சோ இந்த மாதிரி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், சுயநலம் எல்லாம் உச்சத்துல இருக்கும்போதுதான் கடவுளே வர. அவரை தான் அல்லான்னு முஸ்லிம்களும், சிவன் இந்துக்களும், பரமபிதான்னு முஸ்லிம்களும் சரி கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க. ஆனாதான் கடவுளை ஜோதி ரூபத்துல லிங்க ரூபமாக சிவனை மட்டும் வச்சிருக்காங்க. மற்ற எல்லாருக்கும் தேகம், மனித உடல் தான் இருக்கும். அப்ப இறைவன் வந்து சொல்றாரு, இது கலியுகம், சாத்தானுடைய ராஜ்யம், எல்லாரும் பாவிகள் தான். தண்டனை கொடுக்கணும்னா ஒட்டுமொத்தமா உலகத்தையே கொளுத்தி போடணும் இல்லையா? இதை இவங்களுக்கு தண்டனை, அவங்களுக்கு தண்டனை. தண்டனை கொடுக்கறதுக்கு முதல்ல உனக்கு தகுதி இருக்கா? யாருக்குமே. எனக்கு அது தோணும் எப்பவுமே. ஒரு குற்றவாளியை பிடிக்கிறாங்கன்னா பிடிக்கிறவங்களுக்கு முதல்ல தகுதி இருக்கா? அவ்வளவு உத்தமம் இருக்கலாம் பிடிக்கிறவங்க. அதான் இயேசு சொல்றாரு, விபச்சாரினை கல்லால் அடிக்கிற அளவுக்கு நீ உத்தமனா? முதல்ல உத்தமனா இருந்தா நீ முதல்ல கல்லால் அடினோடனே எல்லாம் போயிடுறான். இந்த காலகட்டத்தில் நடக்கிற விஷயம். சோ இப்ப வந்து இந்த மாதிரி தண்டனை கொடுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அறியாமை இல்லையா? ஒரு
தாலிபானை சார்ந்தவங்க, அவங்கதான் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஆப்கானிஸ்தான்ல. ஒரு பொண்ணு புர்கா இல்லாமல், அதாவது புர்கா போட்டிருக்கிறா, பட் முகம் தெரியுது. தெரிஞ்சு அவ யூடியூபுக்கு ஏதோ ஒண்ணு பேசுறா, அவன் அப்படியே வழிஞ்சு வழிஞ்சு பேசுறான். அது ஒரு 2-3 மாசம் கழிச்சு வைரல் ஆகுது. வைரல் ஆன உடனே அந்த பொண்ணு கூப்பிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாம போய் செத்து போயிடும். ஏதோ பாய்சன் கொடுத்து சாவடிச்சிருக்காங்க. கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் பாய்சன் கொடுத்தாங்கன்னு அப்பா அம்மாவே சொல்ல வச்சிருக்காங்க. இப்ப இந்த சட்டம் போட்டதுனால அவனுடைய குணம் மாறிடுச்சா? பெண்ணை பார்த்த உடனே அவனுக்குள்ள விகாரம் இருக்கதானே செய்யுது. சோ அப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு நீ பெண்ணையும் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு வா அப்படிங்கிறது வந்து பாலச்சந்தர் படத்துல வரும். அதுக்காக பெண் வந்து கண்ணா பின்னான்னு இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஆனா அதுக்காக மூஞ்சி கூட தெரியக்கூடாது, குரல் கூட கேட்கக்கூடாது அப்படின்னா உன் பலகீனத்துக்கு அங்க மூச்சு திணறி செத்துட்டு இருக்கணுமா? இல்லையா? ஏன்னா அது சாத்தியமும் கிடையாது. இருவருக்கும் தண்டனை கொடுங்கள், அவங்க மனம் திருந்தினால் விட்டு விடுங்கள். மனம் திருந்துறதுன்னா என்ன? அவனுக்குள்ள இருக்கிற விஷம் இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லையா? உள்ளுக்குள்ள அந்த விஷம் இருந்துகிட்டே இருக்க போது மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் போது மறுபடியும் தப்பு தான் பண்ண போறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அல்லாஹ் மன்னிப்போனும் கருணையுடனாகவும் இருக்கிறார். அது உண்மைதான். அது கடவுளுடைய ஞானத்தின்படி. ஏன்னா கடவுள் சொல்றாரு, இப்ப எல்லாரும் விகாரிகள் தான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல வந்தவங்க தான் குறிப்பா காமம் மிகப்பெரிய எதிரி. சோ அதுல இருந்து வெல்வதற்கான ஒரே வழி என் ஒருவனின் நினைவில் இருங்க, ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை பார்த்தீங்கன்னா காமம் வராது. இது தெரியாம நீங்க புர்கா போட்டாலும் சரி, தாடி வளர்த்தாலும் சரி, காமம் வரத்தான் செய்யும். இன்னைக்கு தாடி ஃபேஷனா போயிடுச்சு. தாடி வச்சதுக்கு காரணம் அப்ப வந்து அசிங்கமா இருப்பாங்க, அப்ப அந்த காமம் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நினைச்சாங்க. இன்னைக்கு தாடி வைக்கிறதும் ஃபேஷன். தாடி இல்லாம யாரையாவது பார்க்க முடியுதா இப்ப? அப்படி ஆயிடுச்சு. நார்த் இந்தியானாலே மீசை இல்லாதவங்கன்னுவாங்க. வெளிநாட்டுலயும் அப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்களே தாடி மீசையோட இருக்கிறாங்க இப்ப. அப்ப என்ன பண்ண முடியும்? புர்கா, கன்னிகாஸ்திரி ட்ரெஸ் அதெல்லாம் இன்னைக்கு வந்து கவர்ச்சிகரமான விஷயமா மாறி போயிடுச்சு. அப்படி இருந்தாதான் பிடிக்குது மனிதனுக்கு. சோ சாத்தான் ரொம்ப சாமர்த்தியசாலி இல்ல. சோ அப்ப அது உலகம் இன்னும் மோசமா தான் ஆகும். முஸ்லிம் நாடுகள்ல புர்கா அணியாத நிலை வரும். சோ அதோடைய ஒரு ஆரம்ப புள்ளி தான் ஈரான்ல 2 பீஸ்ல ஒரு பொண்ணு அலைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது நடக்கும். மக்களுக்குள்ள குழப்பம் வந்துச்சுன்னா எதையும் கேட்க மாட்டாங்க. அந்த புர்கா வந்து அப்படி லூஸ் ஆனதுக்காக ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த பொண்ணு செத்து போனவொடனே பெரிய கிளர்ச்சி வந்தது ஈரான்ல. எல்லாருமே புர்காவை கொளுத்துனாங்க. முஸ்லிம்கள் தான், அவங்களே கொளுத்துனாங்க. சோ அது மாதிரி அந்த அடக்குமுறையின் மூலமாக கட்டுப்படுத்தி வைக்கிறது நீண்ட காலம் தாங்காது. உண்மையிலே அவனுடைய கண் எங்கேயுமே போகலன்னா, அந்த அளவுக்கு ஆத்மாவிற்கு சக்தி இருந்தா, அது திருப்தியா இருந்தா எங்கேயுமே போக போறது கிடையாது. அதுக்கு இறைவனை நினைத்தால் மட்டுமே சாத்தியம்னு இறைவன் வழி கொடுக்கிறார். அப்ப நீங்க சொர்க்கத்துக்கு வருவீங்க. சொர்க்கத்துல வந்து எல்லோரும் அழகாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் இப்ப இருக்கிறதெல்லாம் அழகே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி புர்கா போட்டுட்டு அது ஒரு விதத்துல தன்னைத்தானே டார்ச்சர் பண்ணிக்கிறது தானே. அதுவும் முஸ்லிம் நாடுகள் வெயில் பயங்கரமா இருக்கும். இப்பதானே ஏசி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி புர்கா போடும்போது எவ்வளவு பெரிய தண்டனை அவங்களுக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு உலகத்தை கடவுள் படைக்கிறார். அதுக்கு இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற எந்த வழியும் எந்த கஷ்டமும் கொடுக்கல. அல்லான்னு நீங்க பேரு கூட சொல்ல வாயை திறந்து கூட சொல்ல தேவையில்ல. சிவனேன்னு சொல்ல தேவையில்ல. பிதாவேன்னு சொல்ல தேவையில்ல. மனசுக்குள்ள அவர் என்னுடைய அப்பா பரிசுத்தமானவர், நானும் அதே மாதிரி ஆகிட்டு இருக்கிறேன். எனக்காகவே சொர்க்கத்தை உருவாக்கி இருக்கிறார். வா குழந்தைன்னு கூப்பிடுறாரு. அதுக்கான வழியும் கொடுக்கிறார். இதுதான் கடவுளுடைய மன்னிப்பு இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா இதுல நம்ம 15 முடிச்சிட்டோமா? முடிச்சிட்டோம் 16 தான் பிரதர் இப்ப பாத்துட்டு இருக்கோம். 16. அதுல வந்து வீட்டுக்குள்ளே அடைச்சி வைங்கன்னு சொன்னாங்களே, 2 பேர் தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னா, அது 15 இதான கொரோனால நடந்துச்சு. எல்லாரையும் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சாருல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் அந்த பாவத்துல மூழ்கிட்டாங்க. அதுதான் நடந்திருக்குது. இப்ப இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார்.
இப்ப நீங்க இதுல இருந்து மனம் எப்ப மாறும்? மனதுக்கு சக்தி வந்தா மாறும். அல்லாஹ்வை நினைத்தால் தான் அது நடக்கும். அல்லாஹ் எப்படி இருப்பாருன்னே தெரியாம ஒரு மந்திரம், ஒரு ஜெபம், ஒரு பிரேயர், துவா பண்றதுனால எல்லாம் ஒண்ணுமே நடக்காது. தீவிரவாதம் குறையாது, வன்முறை குறையாது, காமம் குறையாது, பொய் பொருட்டு குறையாது, எதுவுமே குறையாது. அப்ப இறைவனை நினைத்து இறைவன் கொடுக்கிற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்கும். யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அது லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அந்த வயோதிகருக்கு கடவுள் பிரம்மன் பேர் வைக்கிறார். அவரைத்தான் ஆதாம்னு முஸ்லிம் கிறிஸ்டியன் சொல்றாங்க. முதல் மனிதன். இறைவனால் படைக்கப்படுற முதல் மனிதன். எப்படி? அழுக்காய் இருக்கிற கலியுக மனிதனை தெய்வீகமாக மாத்துறார். தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து, அதாவது தன்னுடைய புத்தி ஞானத்தை கொடுத்து மாத்துறார். சோ இப்ப அந்த மாதிரி இதுல சொன்ன மாதிரி 4 சாட்சியை கூப்பிட்டா என்ன தெரியுமா ஆகும்? நீ யோக்கியமான்ட்டு உன்னுடைய வண்டவாளத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னைக்கு அதானே நடக்குது யூடியூப்ல. ஒருத்தன் சொன்னானே, ஒரு நடிகை, ஃபேமஸான நடிகையை வந்து இன்னொரு நடிகை அவங்க தப்பா சொல்றாங்க. அவங்க 4வது கல்யாணம் பண்ணிட்டாங்கன்ட்டு. நீ சினி ஃபீல்டுல தானே இருக்கிற, நீ எவ்வளவு யோக்கியமானவன் நானும் பாக்குறேன் அப்படின்றான். அந்த அம்மா அதுக்கப்புறம் போயிடுச்சு இல்லையா? சோ இங்க இதுதான் நடக்கும். சோ இப்ப குற்றம் சொல்ற நேரம் கிடையாது. மனித வழியை விட்டுட்டு கடவுளை பிடிக்கிற நேரம். நம்மை நாம மாத்திக்கிற நேரம். மற்றவர்களை மாத்துற வேலை நம்ம வேலை கிடையாது. மாறினா சொர்க்கத்துக்கு வர போறாங்க, இல்ல நரகத்துக்கு வர போறாங்க. ஏன்னா கடைசி பிறவியில இருக்கிறோம். இப்ப நீங்க சொர்க்கத்துக்கு வரணும்னா காமம், கோபம் பற்று இல்லாத நிலை அடையணும். அதுக்கு இறைவனை தவிர எந்த நினைவும் இல்லாம இருக்கணும். நானும் புள்ளி, இறைவனும் ஒளி புள்ளி. இங்க நட்சத்திரம் மாதிரி நம்ம உயிர் இருக்கனால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. சோ ஆத்மான்னு உணர்ந்து பரமபிதா அல்லாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பான்னு அன்பா நினைக்கணும். இல்லைன்னா எப்படி நினைப்பீங்க? எந்த உறவும் இல்லைன்னா என்ன நினைப்பீங்க? மந்திரம் தான் சொல்லிட்டு போவீங்க. மந்திரம் சொல்றதுல எப்படி அன்பு இருக்கும்? உங்க அப்பா கிட்ட போய் மந்திரமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த அன்பு இருக்குது இல்ல? அந்த அன்பு இருக்கணும்ன்ற. சோ அப்ப உங்க மனம் மாறிடுச்சா அப்படிங்கிறது 2 பேருக்கு தான் தெரியும். ஒண்ணு உங்களுக்கு தெரியும், இன்னொன்னு கடவுளுக்கு தெரியும். வேற யாருக்கு தெரியும்? உங்க கணவனுக்கு தெரியுமா முதல்ல? உங்க மனைவிக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாதுல்ல. உங்க மைண்ட்ல என்ன இப்ப மொமெண்ட் ஆஃப் ட்ரூத்ன்னு ஒரு ஃபேமஸான ப்ரோகிராம் வெளிநாட்டுல ஓடிச்சு. நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா இருக்கும். அதுல இந்த உங்களில் கோடீஸ்வரன் யாருன்னு ஒரு ப்ரோகிராம் போடுவாங்க இல்லையா? காசு ஏத்திக்கிட்டே போவாங்க. அது மாதிரி அந்தரங்க கேள்விகள் தான் கேட்பாங்க. அதுல பெரும்பாலும் இந்த கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, உங்க கணவனோட காமத்துல ஈடுபடும் போது பாய் ஃப்ரெண்ட நினைச்சீங்களா? பழைய பாய் ஃப்ரெண்ட். அடுத்தது வேற யாரையாவது நினைச்சீங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம எல்லாரும் ஆமான்னு தான் சொல்றாங்க. இல்லாட்டினா அங்க லைட் டிடெக்டர் இருக்கும். அது டக்குன்னு காட்டி கொடுத்துரும். இப்படித்தான் உலகம் இன்னைக்கு இருக்குது. காமத்தை விடாமல் கள்ள தொடர்பை விட முடியாது. உடலால காமத்துல ஈடுபடாட்டினாலும் புத்தினால இருப்பாங்க இல்லையா? அதுதான் இங்க விஷயமே. இதுல வேற ஃபேமஸா ஒரு டிவி ஷோல யாரோ அரவிந்த் சாமியை கேக்குறாங்க. சார் கிரஷ் இருந்துச்சான்னு ஒரு பொண்ணு கேக்குது. இருந்துச்சுன்றாரு. யாரு உங்க ஸ்கூல் டீச்சரான்னு கேக்குது. புத்தி எப்படி வேலை செய்யுது பாத்தீங்களா? இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. பொண்ணுங்கள்லாம் வாத்தியாரை நினைத்துட்டு காமம் சார்ந்த விஷயத்துல ஈடுபடுறதும், ஆண்கள் ஆசிரியை நினைத்து காமம் சார்ந்த விஷயத்துல ஈடுபடுறதும் சாதாரணமா ஆயிடுச்சு. அப்ப நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? வீட்டுல பூர்த்தி வச்சாலும் மைண்ட் இருக்குது இல்ல? மற்ற விஷயத்த நினைக்கிறது தான் கஷ்டம். கடவுளை நினைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த வீண் விஷயத்த நினைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப இங்க மன்னிப்பவன்றது இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு பாருங்க. அதுதான் அவருடைய கருணை. அந்த ஞானத்தை கேட்டு இறைவனையே நினைக்கிறது உங்க முயற்சியில இருக்குது. ஏன்னா அவர் எல்லாருக்கும் கொடுக்கிறார். இல்லைன்னா கேட்பாங்கல்ல நாளைக்கு, ஏன் பிரம்மகுமாரிகள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு வருவாங்களா? நாங்களாம் உங்க புள்ள இல்லையா? நீதான் என்ன அப்பானே சொல்றது கூச்சப்பட்டிய. எங்க குரான்ல எங்கேயுமே அப்பானே போட்டுல, அதனால நாங்க போட மாட்டோம், சொல்ல மாட்டோம். அப்ப குரான் எப்ப எழுதப்பட்டதோ, முஸ்லிம் மதம் உருவாகிறதுக்கு முன்னாடி எழுதப்படுது. 1400 வருஷம் முன்னாடி. அப்பயே இந்த பூமி நரகம் தான். சொர்க்கம் அதுக்கும் முன்னாடி இருந்தது. அப்ப அங்கத்தைய நடைமுறையை நீங்க ஃபாலோ பண்ணாதானே வர முடியும். சோ இதேதான். எந்த மதத்தை நீங்க பிடித்தாலும் அந்த மதத்தில் நீங்க வந்துடுவீங்க. ஆனா கடவுள் மதத்தை படைக்கல, சொர்க்கத்தை படைக்கிறார். மதங்களற்ற உலகத்தை படைக்கிறார்.
அதற்கு ஆத்மா பாய் பாய் இல்லையா, ஒவ்வொரு ஆத்மாவும் சகோதரன், இறைவனுடைய குழந்தை, அந்த உணர்வுல இருக்கணும்ன்ற. சோ இதுதான் கடவுளுடைய கருணை. தண்டனை நீங்க கொடுக்கிறது, கடவுள் சட்டத்தை கையில எடுக்கிற உரிமையை மனிதர்களுக்கு கொடுக்கல. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கும் சேர்த்து கடவுள் கேட்பாரு. அந்த தண்டனை நீ கொடுத்தியே, நீ என்னென்ன பாவம் செஞ்ச காட்டவா, சொல்லு, உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு காட்டுவார் கட்சியில. 17 படிங்க சிஸ்டர். அல்லாவிடம் தௌபா அங்கீகாரமாவதெல்லாம் அறியாமையினால் தீமை செய்து விட்டு பின்னர் அதிலிருந்து சமீபத்தில் பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்கிறார்களே, அத்தகையவர்களுக்குத்தான். ஆகவே அத்தகையோர் அவர்களின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். மேலும் அல்லாஹ் அறிந்தவனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் தீர்க்கமான அறிவுடையவனா இருக்கிறாருன்னா அல்லாவை தவிர எல்லாம் முட்டாள்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அறிவுனா அறிவு அவரே வச்சுக்கிட்டு கம்முன்னு இருப்பாரா? அதை வெளிப்படுத்தினாதானே அறிவுன்னு தெரியும். அதை சொல்றதுக்குதான் இறுதியில வர. சோ எவர்கள் அறிவின்றி தீமை செய்து விட்டு, இது கரெக்ட். ஏன்னா தப்புன்னு தெரியாம தான் தப்பு பண்றாங்க. இந்த மதத்துல கரிமீன் சாப்பிடுறது ரைட்டுன்னு இருக்குது, காமத்துல ஈடுபடுறது ரைட்டுன்னு இருக்குது, எங்க சட்டத்துல அது இடம் இருக்குது அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது தப்புன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. இப்ப கடவுள் தான் சொல்றாரு. அது வரைக்கும் எல்லாரும் அறிவற்றவர்களே. அதுதான் அறிவின்றி தீமை செய்து விட்டு பின்னர் விரைவில் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்த உடனே மன்னிப்பு கேட்டு, நான் இனி அந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாவிடத்தில் மன்னிப்பு உண்டு. சோ இங்க மன்னிப்புன்றது என்னன்னா, நீங்க கடவுள்கிட்ட சொல்லணும், இந்த ஜென்மத்துல என்னென்னலாம் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். குறிப்பா தப்பு பண்ணது ஞாபகம் இருக்கும். குறிப்பாக காமம் சார்ந்த தவறு, இப்படியெல்லாம் நான் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது பாதி மன்னிக்கப்படுது. மீறி நீங்க இறைவனை நினைத்து நினைத்து அந்த பாவத்தை அழிச்சிடணும். அந்த குணமே இல்லாம பண்ணிடணும். ஆனா இறைவன் கிட்ட இதை மறைக்கும் பொழுதுதான் அது அதிகமாகும். அதைத்தான் ஆதாம் எவள் மறைக்கிறாங்க. அந்தரங்க பகுதியை மறைக்கிற மாதிரி காட்டுறதுடைய அர்த்தம் என்னன்னா, அந்தரங்கத்தை, அதாவது அந்தரங்க தவறுகளை மறைக்கிறாங்க கடவுள் கிட்ட அப்படின்னு அர்த்தம். சோ யாரு உடனே மன்னிப்பு தேடுறாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான். இன்னும் அல்லாஹ் அறிந்தோனும் ஞானம் நிறைந்தோனுமாக இருக்கிறார். அந்த ஞானத்தை கேட்ட பிறகுதான் இவங்களுக்கு அது தப்புன்னு தெரியும். அறிவின்றி தீமை செய்து விட்டு எப்படி மன்னிப்பு கேட்பான்? அவனுக்கு தான் அறிவு இல்லையே. அப்ப அந்த அறிவை கடவுள் கொடுத்த பிறகுதான் அவனுக்கு புரியுது. அது தானா வராது. இறைவனுடைய ஞானம் அந்த முரளி பிரம்மகுமாரிகள் மூலமா கொடுக்கிற ஞானத்தை கேட்க கேட்கதான், இதெல்லாம் தப்பா? ஆமா, கற்பழிப்பு நடக்குதுல்ல, கற்பழிப்பு பண்றவனுங்க முதல்ல லவ்ல விழுவானுங்க. பெரும்பாலும் திருமணம் ஆனவன் தான் பண்றான். ஏன்னா முஸ்லிம்கள் சொல்லுவாங்க, திருமணம் ஆகாமல் ஒழுக்கமாக இருக்க முடியாதுன்ட்டு. ஓரளவுக்கு அது உண்மை. ஏன் உண்மை அப்படின்னா, அந்த ஒரு போதை போயிடும், மயக்கம் போயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்துல அது பொருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே தான் சாத்தான் நீ யார வேணாலும் பார்க்கலாம், அதுக்கு தானே கண்ணு இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லி வளர்த்துட்டான் இல்லையா? அப்ப மனைவி மேல உள்ள போதை மட்டும் போயிடும். இதுக்கு முன்னாடி மனைவி தவிர யாரும் பார்க்க மாட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. இப்ப மனைவி மேல உள்ள போதை போயிட்டு மத்தவங்க எல்லாம் அழகா இருக்கிற மாதிரியே தெரியுறாங்களே, அப்படி போய் மாட்டிக்கிறாங்க. அதனால இப்ப கற்பழிக்கிறவனுங்க எல்லாம் திருமணம் ஆனவனுங்களா தான் இருக்கிறாங்க. விபச்சாரி கிட்ட போறவனும் திருமணம் ஆனவனா தான் இருக்கிறான். அப்ப ஏன் அதுல இருந்து வெளில வர முடியல இல்லையா? சோ அப்ப ஆத்மாவிற்கு சக்தி வேணும், ஆத்மாவை பார்க்கிற சக்தி வேணும், ஆத்மான்ற உணர்விலே நிலைச்சிருக்கக்கூடிய சக்தி வேணும். அது அல்லாவை நினைக்க நினைக்கத்தான் அது கிடைக்கும். இந்த சக்தியில் தான் அவர் நிரம்பியவர். ஜூ மந்திரகாலி போட்டு கொலை பண்றது இந்த மாதிரி விஷயம் அவர் பண்றது கிடையாது. அவர் கருணையே உருவானவர், அன்பே வடிவானவர். அவர் எப்படி தண்டனை கொடுப்பார்? தண்டனை கொடுப்பது நீங்க செய்த பாவத்திற்காக தண்டனை கிடைக்குது. பாவம் செய்ய வச்சது சாத்தான், கடவுள் கிடையாது. சோ இது ஒண்ணு நிறைய பேர் சொல்றாங்க, பாவம் செய்ய வைத்தது, அதாவது தண்டனை கொடுப்பது கடவுள். பாவம் செய்ய வைக்கிறதும் கடவுள்னு கூட வரும் நிறைய இடங்கள்ல, பைபிளையும் வரும், குரான்லயும் வரும். அப்ப சாத்தானுக்கு என்னதான் வேலை? பாவம் செய்ய வைக்கிறதும் கடவுள், தண்டனை கொடுக்கறதும் கடவுள்னா சாத்தானுக்கு என்ன வேலை?
சாத்தானை தானே மெக்கால போய் கல்லால அடிச்சிட்டு வராங்க. அங்க ஒரு தூண் இருக்கும், அதை கல்லால அடிப்பாங்க, சாத்தான்னு நினைச்சிட்டு அடிப்பாங்க. சோ அப்ப பாவம் செய்த வச்சது அல்லான்னா சாத்தான் அடிக்க மாட்டான் இல்லையா? சோ அதை புரிஞ்சுக்கணும். சோ இது வந்து கடவுளுக்கு மேல நிந்தனை. எல்லா மதத்திலும் கடவுளை நிந்தனை பண்ணிட்டாங்க. எங்கும் நிறைந்தவர்னாலே கற்பழிக்கிறவனுக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு, அப்ப அவரு தான் பண்ணாரு, அப்படி ஆயிடும். சரி, ஓகே சிஸ்டர். 18. மேலும் தீயவற்றை செய்து கொண்டே இருப்போருக்கு முடிவில் அவர்களில் ஒருவருக்கு மரணம் சம்பவிக்க ஆஜரான போது, இப்போது நான் என் பாவங்களுக்கு பச்சாதாபப்படுகிறேன் என்று கூறுகின்றாரே, அவருக்கு மற்றும் விசுவாசம் கொள்ளாது நிராகரித்த வண்ணமே இறந்தும் விடுகிறார்களே, அவர்களுக்கும் தௌபா பாவ மன்னிப்பு அங்கீகாரம் இல்லை. அத்தகையோர் மன்னிக்கப்படுவதில்லை. அவர்களுக்காக துன்புறுத்தும் வேதனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். எங்க தயார்படுத்தி வச்சிருக்கிறார்? அவங்கதான் செத்து போயிட்டாங்க, எங்க தயார்படுத்தி வச்சிருக்காரு? அதான் அடுத்த ஜென்மம். இவங்க நரகம், அது கடைசியில தான் வந்து எழுப்புவார். அப்ப செத்தவன் யாருமே நரகத்துக்கு போகல, சொர்க்கத்துக்கும் போகல. ஏன் போகல? சொர்க்கம்னு ஒரு இடம் தனியா இருந்தா உடனே போக வேண்டியதானே, நரகம்னு ஒரு இடம் தனியா இருந்தா உடனே போக வேண்டியதானே. அப்ப இனிமேல்ட்டு தான் உருவாகணும்னு தானே அர்த்தம் இல்லையா? அதை தான் நம்ம சொல்றோம். இப்ப நரகம் இருக்கு, நரகம் அழிந்த பிறகு இது பூமி சொர்க்கம் ஆயிடும். அப்ப இந்த ஞானத்தை எடுத்து பக்காவா மாறுறவங்க சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க, மற்றவர்கள் மேலே இருப்பாங்க. அங்க இருந்து இந்த பூமி நரகம் ஆன பிறகு வருவாங்க. சொர்க்கத்தில் இருந்தவர்களும் மறுஜன்மம் எடுத்து சக்தி இழந்த பிறகு நரகத்துக்கு வந்துதான் ஆகணும். எல்லாருமே வந்துடும். எல்லாரும் வந்த பிறகுதான் இறைவன் ஞானத்தை கொடுப்பார். மற்றபடி முகமது நபி ஞானத்தை கொடுக்கும்போது ஒரு முஸ்லிம் ஆத்மா கூட பூமியில கிடையாது. அந்த தர்மஸ்தாபகர் ஆத்மாவுக்கு தொடர்ந்துதான் அந்த தர்மத்தின் ஆத்மாக்கள் மேல இருந்தே வரவே ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் இயேசு வந்து ஞானத்தை கொடுக்கும்போது ஒரு கிறிஸ்தவ ஆத்மா கூட பூமியில கிடையாது. அதுக்கு பிறகுதான் வருவாங்க. அதனாலதான் அந்த மதங்கள் வந்து அந்த மத புஸ்தகம் எழுதுறதுக்கே ஒரு 100 வருடம் 200 வருடம் ஆகும். ஏன்னா அந்த தர்மத்தின் ஆத்மா வரும்பொழுது அது கேட்டு எழுத ஆரம்பிக்கும். அவங்களுக்கு தான் அது பிடிக்கும். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா அவங்க வேற தர்மத்தை சார்ந்தவர்கள். அந்தந்த தர்மத்து ஆத்மாவுக்கு மட்டும்தான் அது பிடிக்கும். சரி, இப்ப கடைசி வரைக்கும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த ஞானத்தை நம்ம சொல்றோம், கரிமீன் சாப்பிடாதீங்க, காமத்துல விழாதீங்க, அப்போடான்ட்டு நிராகரிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில தன் குழந்தை ஒரு காட்டு விலங்கு சாப்பிடுது, அல்லது இன்னொருத்தரே ஏதோ பண்றாங்க, ஒரு கற்பழிப்பே நடக்குது தன் குழந்தைக்கேன்னும் போது காமத்தின் மீது வெறுப்பு வந்து டக்குன்னு திருந்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க திருந்திட்டாங்கன்னா அதை திருந்த முடியாது. அதுதான் விஷயம். ஏன்னா இறைவன் ஞானத்தை கேட்காம உங்களுக்கு அந்த சக்தியே வராது. இப்ப கற்பழிப்பு நிறைய குழந்தைகளுக்கு நடக்குது இல்ல, அவங்க அப்பா அம்மா காமத்தை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அன்னைக்கே காமத்துல விழுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு துக்கம் வந்தா காமத்துல விழுந்துருவாங்க. சந்தோஷம் வந்தாலும் காமத்துல விழுந்துருவாங்க, துக்கம் வந்தாலும் காமத்துல விழுந்துருவாங்க. அப்ப உன்னாலே விட முடியலன்னா இன்னொருத்தனை திட்டுறதுக்கு உனக்கு எங்க உரிமை இருக்குது இல்லையா? சோ அப்ப கடைசி வரைக்கும் இதை கேட்காமல், அதாவது இறைவனுடைய வழிப்படி நடக்கலன்னா பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க இல்ல. இறைவனை நினைத்தால்தான் அந்த சக்தி கிடைக்கும். இதெல்லாம் பாவம் தெரிஞ்சால்தான் அதை விடுவதற்கு முயற்சியே பண்ணுவீங்க. நீங்க இறைவன் இதை பத்தியே நாங்க காதுல கேட்கலப்பா, எங்க மதம் எங்களுக்கு போதும்பா அப்படின்னு இருக்கிறீங்கன்னா பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா கடைசியில் உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது, ஒரே உடல்ல 50-60 ஆத்மா வரும் பொழுது, ஆஹா அப்ப சொன்னாங்களே இப்ப நடக்குதேன்னு புரிஞ்சுக்குவாங்கல்ல, அப்ப துடிப்பாங்கல்ல, அது தண்டனை. அதனால அவங்களுக்கு அப்புறம் எங்க மன்னிப்பு? உடம்புல இருந்தே நீங்க மாறினாதான் உண்டு. கடைசியில அந்த காட்சி எல்லாம் கிடைக்கும். நரகத்துல நீங்க என்னவா பிறப்பீங்க, இது எல்லாமே வந்துடும். அதே மாதிரி இறைவனுடைய வழிப்படி நடக்கிறவங்க சொர்க்கத்துல என்னவா பிறப்பீங்கன்றதும் காட்சி கிடைக்கும். அது ஆனந்தத்தை கொடுக்கும். அதிலும் சொர்க்கத்துல ராஜாராணில இருந்து வேலைக்காரன் வரைக்கும் இருக்கிறான். வேலைக்காரனா பிறந்தா இன்னும் அதுவுமே துக்கத்தை கொடுக்கும். நல்லா முயற்சி பண்ணி ஏதோ ஒண்ணு காமம் போன்ற விஷயத்துல விழுந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, வேலைக்காரன் தான். ஏன்னா அதுதான் மிகப்பெரிய எதிரின்றாரு காமம். சோ அப்படி கடைசி நேரத்துல பச்சாதாபப்படுறோம். எல்லாருமே கடைசி நேரத்துல பச்சாதாபப்பட்டு தான் ஆகணும். அதான் தண்டனையே. அல்லது அப்படியே நிராகரிச்சுட்டே இறக்குறாங்க. அப்படி இறந்தாலும் அவங்களுக்கு உடலுக்கு தான் மரணம். ஆத்மா வெளியில வந்து துடிக்கதான் போகுது.
அப்படி இருக்கிறவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. அவர்களுக்கு நாங்கள் வேதனையை சித்தப்படுத்தி வச்சிருக்கிறோம். எப்படி அடுத்த ஜென்மத்திலேயே. அது பேயா அலையும் போது. சரி, ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ. சிஸ்டர்.